மக்களே, வெல்கம் பேக் டு ஜெனி ஸ்டோரிஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்து லெவியதான் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்துச்சு. சோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல லெவியதான் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இன்டர்நெட் உலகத்துல பல ட்ரெண்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகமே அழிய போகுது, ஒரு பயங்கரமான சீ மான்ஸ்டர் வந்து இந்த உலகத்தையே அழிக்க போகுது, அது பேர் தான் லெவியத்தான்னு பல பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. இப்ப நம்ம வெர்ஷன்ல நம்ம ட்ரெண்டிங் ஹீரோ இல்ல வில்லனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த பிப்ரவரி மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் எடுத்தாலே எந்த ரீல்ஸா இருக்கட்டும், எந்த போஸ்டா இருக்கட்டும், இந்த லெவியதான், அப்புறம் இந்த டூம்ஸ்டே ஃபிஷ், அதுக்கப்புறம் உலகம் அழிய போகுது அப்படின்ற மாதிரியே தான் வந்து ஃபீட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்சிகோல வந்துட்டு டூம்ஸ்டே ஃபிஷ் அத வந்து பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த டூம்ஸ்டே ஃபிஷ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பளபளன்னு சில்வர் கலர்ல, அதோட ஃபின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அது நல்லா நீளமா பாம்பு மாதிரியே இருக்கும். பட் அது பாம்பு கிடையாது. அது வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்க ஃபிஷ்ஷை வந்து இவங்க பாத்திருக்காங்க. இதுக்கும் இந்த அழிவு வரப்போகுது, லெவியதான் வரப்போகுது, உலகம் அழிய போகுது என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் அப்படின்னு பேர் வர்றதுக்கு காரணமே, இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் நேச்சுரல் டிசாஸ்டர் வரும் அப்படின்றத ஜாப்பனீஸ் மித்தாலஜில ரொம்பவே நம்புறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா 2010ல இந்த ஃபிஷ்ஷ ஒரு 20 ஃபிஷ் கிட்ட பாத்திருக்காங்க. பார்த்ததுக்கு அடுத்த வருஷம், அதாவது 2011லயே பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல வந்து கிட்டத்தட்ட பெரிய ஒரு பூகம்பமும் சுனாமியும் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து இறந்திருக்காங்க. அதனால அவங்க பிலீஃப் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த மாதிரி ஃபிஷ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உலக அளவுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்க்லர் ஃபிஷ்ஷை ஒரு சீ டைவர் கேனரி ஐலாண்ட்ஸ்ல டைவிங் போகும்போது போட்டோ எடுத்திருக்காங்க. அப்படி என்ன இதுல வித்தியாசமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீ டெவில்ங்கிற அந்த ஆங்க்லர் ஃபிஷ் வந்து ரொம்பவே ஆழமான இடத்துல, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரிய வெளிச்சமே படாத ஒரு ஆழத்துலதான் அந்த மீன்கள் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் அந்த மீன் வந்து ரொம்ப கொடூரமா, பல்கெல்லாம் ரொம்ப கூர்மையா, அதோட தலையில வந்து ஆண்டனா மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல வந்து பயோலுமினசன்ஸ் ஒரு லைட் மாதிரி எரியும். அதை வச்சுதான் அதோட பிரேவெல்லாம் அதை அட்ராக்ட் பண்ணி ஒரே கவுல லபக்குன்னு சாப்பிடும். இதுதான் அதோட வழக்கமா இருந்திருக்கு. அப்படி ஆழமான இடத்துல அவ்வளோ ப்ரெஷர் இருக்க ஒரு கடல் பகுதியில வாழ்ற மீன் கரைக்கு ஏன் வந்தது அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த ஒரு இன்சிடென்ட்டா கேரளால வந்து பாத்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மீன்கள் வந்து கரை ஒதுங்கி இருக்கு. அதுலயும் வந்து சார்டைன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபிஷ் டைப் வந்து நிறையவே கரை ஒதுங்கி இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, கடல்ல வந்து மீன் பிடிக்க போற மீனவர்களுக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல மீன் ஈஸியா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க எவ்வளவோ நாளுக்கு ஒரு 1 வீக் ஆச்சும் அங்கேயே ஸ்டே பண்ணி கஷ்டப்பட்டுதான் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க. அதாவது ஒண்ணுமே பண்ணாம கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மீன் வந்து கேரளால கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும்ல. அதாவது எதையாச்சும் பார்த்து பயந்து வந்துச்சா, இல்ல கடலுக்கு அடியில ஆல்ரெடி நிறைய வால்கனோஸ் எல்லாம் இருக்கு, சின்னதா எர்த்குவேக் நடந்தா கூட சுனாமியே வர அளவுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி லட்சக்கணக்கான மீன்கள் கரை ஒதுங்குறதுக்கு என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. இன்னொரு இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரிசால ருஷிகோலா பீச் அப்படின்ற இடத்துல லட்சக்கணக்கான ஒரு ஆமை வகைகள், அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் ரிடில் டர்ட்டில்ஸ்ங்கிற ஒரு டைப்ல அத்தனை லட்சக்கணக்கான ஆமைகள் வந்து கரை ஒதுங்கி இருக்கு. ஒரு 100-200னா கூட சரி ஏதோ காமன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா 7 லட்சம் கிட்ட ஆமைகள் வந்து கரை ஒதுங்கி இருக்கிறது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கடல்ல வந்து கேப்டன்ஸ் போகும்போது ஸ்கொயர் பேட்டர்ன்ல அவங்க வேவ்ஸும் பார்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுல்ல, இதெல்லாம் வச்சு உலகம் அழிய போகுது அப்படின்னாங்க. அழிய போகுதுன்றது மட்டும் இல்லாம அது எதன் மூலமா அழிய போகுது அப்படின்றத எதோட லிங்க் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீ மான்ஸ்டர், சீ கிரியேச்சர், அதாவது லெவியதான், நம்ம கதையோட ஹீரோ இல்ல வில்லன் ரெண்டுமே சொல்லலாம். அந்த லெவியதானோட இந்த டூம்ஸ்டே ஃபிஷ், அதுக்கப்புறம் இந்த கேரளால கடை ஒதுங்கின அந்த மீன்கள், அப்புறம் இந்த வேவ் பேட்டர்ன், இந்த டர்ட்டில் எல்லாத்தையும் சேர்த்து லெவியதானாலதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்றாங்க. ஏன் லெவியதானோட கனெக்ட் பண்ணணும், லெவியதான்னா என்ன, அது என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றதையும் நம்ம இப்ப சொல்லலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, லெவியதானை வந்து நிறைய மித்தாலஜில இந்த கிரியேச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே மேசிவான ஒரு சைஸ்ல இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 to 600 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு இதோட பாடியே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதோட வெயிட் என்னவா இருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களா. அது லைட்டா நகர்ந்துச்சுன்னா
இந்த உலகமே வந்து என்ன சொல்ல தத்தளிக்கும் அப்படின்ற அளவுக்கு அங்கங்க நிலநடுக்கம் வரும், சுனாமி வரும், அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இது கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இத வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா காட் வந்து எதனால கிரியேட் பண்ணாங்கன்னு சொல்றாங்கன்னா, ஒரு குட்னஸ், அதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு கெட்ட விஷயமும் இருக்கணும், சோ அப்பதான் உலகம் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவில் கிரியேச்சரை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஷ் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்னேக் டிராகன் மாதிரி வந்து ஃபயர் எல்லாம் கக்கும், அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மித்தாலஜிஸ் எல்லாம் இத பத்தி போட்டிருக்காங்க. லெவியத்தான் பத்தி நிறைய மித்தாலஜி புக்ஸ்ல போட்டிருக்காங்க. அதுல ஜிவிஷ் மித்தாலஜில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் உருவாக்கும் போது ஒரு லெவியத்தான் இல்ல 2 லெவியத்தான் உருவாக்கியிருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண். உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் கடவுளே வந்து ஆச்சரியப்பட்டாரு, இது இவ்ளோ ஈவிலா இருக்கே, ஈவில் வந்து பெருகுச்சுன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா நல்லதுமே அழிஞ்சிடுமே அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் லெவியத்தான அழிச்சிடுறாரு. அதை பார்த்து ஆண் லெவியத்தான் ரொம்பவே அக்ரெசிவ் ஆனனால அதை வந்து ஆள் கடல்ல போட்டு தூங்கவும் வச்சிடுறாரு. இது வந்து இப்ப முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோமா, அது தூங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்ப எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்க அப்படின்னா, மக்களுக்குள்ள வந்து ஒரு பேசிக்கான ஹியூமனிட்டியே, அதாவது ஒரு மனிதாபிமானமே இல்லாம நம்ம வந்து நம்ம தான், எனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் செத்தாலும் கவலை, யார் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி மனுஷன் வந்து எப்போ ரொம்பவே சுயநலமா இந்த அனிமல்ஸை விட மோசமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல டெவலப் ஆகுறாங்களோ அப்ப இந்த ஈவில் கிரியேச்சர்ஸ் வந்து எந்திரிச்சு அந்த ஈவில்னஸா இருக்காங்கல்ல மனுஷங்க, அவங்க எல்லாரையுமே வந்து இந்த லெவியத்தான் வந்து அழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அழிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேராச்சும் நல்லவங்க இருப்பாங்கல்ல, என்னடா இது இந்த உலகத்துல வந்து நம்ம இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம், இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நல்லவங்களை காப்பாத்துறதுக்காக காட் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் எடுத்துட்டு வந்து இந்த லெவியத்தானை வந்து அழிப்பாரு. அழிச்சது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நல்ல மனுஷங்களா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த லெவியத்தானை வந்து அந்த மீட்டை வச்சே ஃபீஸ்ட், அதாவது விருந்து மாதிரி படைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் இருக்குல்ல, ஆல்ரெடி பாதி அழிஞ்சு பாதி அழியாத மாதிரி இருக்குல்ல, இதை திரும்ப வந்து ஒரு ஹெவன் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு உலகமா திருப்பி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மித்தாலஜிஸ்ல வந்து இதை பத்தி டீடைல்டா போட்டிருக்காங்க. இந்த மித்தாலஜி வந்து எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கும். சயின்டிஸ்ட் வந்து இல்ல இது எல்லாமே நேச்சுரல் ஃபினாமினா தான் அப்படின்னு அவங்க ப்ரூவும் பண்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டூம்ஸ்டே ஃபிஷ் கரைக்கு வர்றது சகஜம் தான். அதுக்கு வந்து வயசானாலும் உடம்பு சரியில்லைனாலும் நார்மலாவே அது சீஷோருக்கு வரதா செய்யும். அதோட அந்த சீ டெவிலுங்கிற அந்த ஆங்கிலர் ஃபிஷ் வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அவங்க போட்டோ எடுத்த ஃபிஷ் வந்து ரொம்ப கை சைஸ், ரொம்ப குட்டியான ஃபிஷ் தான். அந்த ஃபிஷ் ஒருவேளை வழி தவறி வந்திருக்கலாம், இல்ல ஏதாவது பிரிடேட்டருக்கு பயந்து கூட அது வந்திருக்கலாம். அது லெவியத்தானாலதான் வந்ததுங்கிறதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த கேரளால வந்து லட்சக்கணக்கான ஃபிஷ் வந்து வந்த பினாமினன் பேர் வந்து சக்ரா பினாமினன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட் மான்சூன்ல நம்மளோட அந்த சீல இருக்க டெம்பரேச்சர் என்விரான்மெண்ட் மாறும் போது அதை வந்து தாக்கு பிடிக்கிறதுக்காக அது சீஷோருக்கு எல்லாம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரிசால லட்சக்கணக்கான ஆமைகள் ஏன் வந்ததுன்னா இனப்பெருக்கம் பண்றதுக்காக. அதுவும் அந்த சீல ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அந்த முட்டை இடுறதுக்கான தேவையான தட்பவெட்ப நிலை அந்த பீச்ல கிடைச்சனால அது எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்கொயர் வேவ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா வேவ்ஸ் வந்து ஒரே சைட்லயே வராது, ஒன்னு வெர்டிகல் ஒரு ஹாரிசாண்டலா தான் வரும். அப்படி வரும்போது ரெண்டும் மோதும் போது ஸ்கொயர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஸ்கொயர் பேட்டர்ன்ல அது போகும்போது அதுல சேவ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுதான் அவங்க வந்து நார்மல் நேச்சுரல் பினாமினன் தான். இது கொஞ்சம் ரேர் தான், ஆனா வந்து இது எந்த ஒரு விலங்குனாலையும் வரல, இது நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னும் சொல்லியிருந்தாங்க, ஒரு டெக்டானிக் பிளேட்டை பார்த்து அது வந்து லெவியத்தான் மாதிரியே இருக்கு, லெவியத்தான் இங்கதான் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் அட்லாண்டிக் ஓஷனும் சதர்ன் ஓஷன்ஸ்க்கும் நடுவுல ஒரு மைனர் டெக்டானிக் பிளேட் தான். அது வந்து ஸ்காட்டியர் பிளேட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிளேட் பார்க்க லெவியத்தான் மாதிரி தான் இருக்கு, ஆனா அது லெவியத்தான் கிடையாது. சோ இவ்ளோ சயின்டிபிக் ப்ரூஃப்ஸோட வந்துட்டு லெவியத்தானால தான் இந்த இன்சிடென்ட்ஸ் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ உண்மையாவே லெவியத்தான் ஒரு கிரியேச்சர் இருக்கா, இருந்தா எழுந்திருக்குமா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு 100% தெரியாது மக்களே. பட் அப்படி ஒரு வேளை அது வந்தா உலகத்துக்கே பிரச்சனை அப்படின்னா கூட அதுக்கு பேசிக் லைன் இந்த மெத்தாலஜிஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுஷங்க வந்து அந்த ஹியூமனிட்டி, பேசிக் ஹியூமனிட்டியே இல்லாம அவங்களே ரொம்ப ஒரு ஈவில் கிரியேச்சர் விட மோசமா மாறும்போது தான் வந்து அது வரும், வந்து ஈவில் பர்சன்ஸ் எல்லாரையும் அழிக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் லைனை வச்சிருக்காங்க.
சோ இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாகவும், ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொலைட்டான வேர்ட்ஸ், மத்தவங்க கிட்ட ஹார்ஷா பேசாம ஒரு நல்ல பர்சனா இருக்க ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதே ஸ்ப்ரெட் பண்ணுவோம், பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். உண்மையாவே அப்படி ஏதாச்சும் எழுந்து வந்தா கூட எல்லாருமே நல்லாமலா இருக்கிறதுனால அந்த வீட்டை நம்மளும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். இதோட வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட அடுத்தடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேருமே உங்க எல்லாருமே ரொம்ப 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 மிஸ் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? பை பை, லவ் யூ ஆல்.